திரு சிவபிரியன், இங்க ரெண்டு தேசிய கட்சிகள் ரெண்டு தரப்பிலிருந்தும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது தொகுதிகளை தேர்வு செய்வதற்கோ காட்டின ஒரு முனைப்பை வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? அவங்க உட்கட்சியில் இருக்கக்கூடிய பூசல்கள் தான் காரணம். அவங்க தொகுதிகளை பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொகுதியிலே பெரிய சிக்கல் இருக்கிறது. நீங்கள் சரியான தொகுதிகளை கேட்டு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி. சரி, இதில் ரெண்டு வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணவே விருப்பம் இல்லை. பட் ஹைகமாண்ட் சொல்கிறதுனால அவர் ஓகே நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பட் அதுக்கான ப்ராப்பரான சீட் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் சீட்டு வாங்குறதுங்கிறது எப்போவுமே இந்த மாதிரி தேசிய கட்சிகள் குறைந்த இடத்துல அவங்க சீட்டு வாங்குறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஆட்கள் கட்சிக்காக உழைத்தவங்க அவங்க ஆளை ஒரு கேண்டிடேட்டை மனசில் வச்சு தான் அவங்க சீட்டையே வாங்குவாங்க. சரி. ஸோ அப்போ வினோஜ் பி செல்வம் அப்படின்றவர் 2 வருஷமாக ஒரு தொகுதியில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. கட்சிக்காக இளைஞர். போன முறை போட்டி போட்டார், தோத்துட்டார். 2வது முறை போட்டி போட்டார், அப்போவும் தோத்துட்டார். அவருக்கு ஏன் சீட்டு வாங்கலை? அதே மாதிரி எஸ்டி சூர்யா 2024 சவுத் மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காம கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் திருப்பி வேளச்சேரிக்கு போகிறாரு. அவருக்கும் சீட்டு வாங்கலை. நீங்கள் யாருக்கு சீட்டு வாங்கினீங்கிற உட்கட்சி பிரச்சனை பாஜகவில் மேலோங்கி இருக்கிறது. அதில் ஒரு ஃபேக்டர் தான் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு யாருமே வாங்கலை. கட்சிக்காக 4 வருஷம் உழைச்சி கட்சியை 18% கொண்டு வந்தவங்களுக்கு நீங்கள் ஏன் சீட்டு வாங்க மாட்டேன்றீங்க? அப்போ நீங்கள் சிங்காநல்லூர் வாங்கியிருக்கலாமா? இல்லை கோவை மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி வாங்கியிருக்கலாமா? கன்னியாகுமரியில் 4 தொகுதி வாங்குறீங்க, புதுக்கோட்டையில் 3 தொகுதி வாங்குறீங்க, தஞ்சாவூர் ஒரு தொகுதி வாங்குறீங்க, திருவாரூர் தொகுதி வாங்குறீங்க. இங்கெல்லாம் பாஜக எங்கே பெருமளவில் இருக்குது? அப்போ நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷனே சரியாக செய்யலைங்கிற இடத்துல இந்த பாஜகவில் பிரச்சனைகள் வருது. காங்கிரஸ் தொகுதி கான்ஸ்டிடுவன்சி செலெக்ஷனே அவங்க நீங்கள் 1.5 நாளில் எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் எப்படி கான்ஸ்டிடுவன்சிஸை ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்து நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் இல்லையா? யார் யாருக்குன்னு தொகுதிக்கு இப்போ கோயம்புத்தூர் நார்த் வாங்கும் போது வானதி சீனிவாசன் அவர்களுக்குன்னு வாங்குறாங்க, மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடுவன்சி இந்த கான்ஸ்டிடுவன்சிலாம் வாங்கும்போது தஞ்சாவூர்னா யாரை மனசில் வச்சுட்டு வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்விகள். ஸோ அப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்னு பெருமளவு கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை மனசில் வச்சு வாங்கியிருப்பாங்க. எது? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர் நீங்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சி நான் பேருக்கு சொன்னேன். புதுக்கோட்டையில் 3 கான்ஸ்டிடுவன்சி இருக்காங்க. யாரை மனசில் வச்சுட்டு வாங்கினாங்க? கும்பகோணமும் வாங்கியிருக்காங்க, திருவாரூரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பாஜக பெருமளவில் அமைப்பு ரீதியில் ஸ்ட்ராங்காக இல்லாத இடங்களை வாங்கியிருக்காங்கங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கான்ஸ்டிடுவன்சிலையுமே கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபியை விட பின்னால் தான் அதிமுக வந்திருக்குது. அப்போ அந்த விஷயத்தை வச்சு பாஜக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 தொகுதி 3 தொகுதி கேட்டிருக்கணுங்கிறது தான். நாங்கள் ஜெயிச்ச இடங்கள்ல நீங்கள் தொகுதிகளை கேட்டு பெறுவதிலேயே பாஜக பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. அந்த அந்த விஷயம் தான் இப்போ பாஜகவில் பெருமளவில் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. யாருக்குமே நீங்கள் சீட்டு வாங்கலை, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு வாங்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் 4 வருஷமா கட்சியை உழைச்சி இந்த ஒரு கூட்டணி கட்டமைச்சு 18% கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் போட்டி போட வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லவா? அப்போ அவர் கேம்பெயின் மட்டும் பண்ணா எப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தாவே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். இது எதுவும் புதுசாக எதுவுமே கிடையாது. அன்னைக்கு கூட திரு பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்தால் தான் அதை ரிலீஸ் பண்ணணும், அவர் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறது சரியாக இருக்காதுங்கிறது ஏன்னா அவங்களுக்கு புரியுது. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது தான் அங்கே கரகோஷங்கள் அதிகமாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டில் பாப்புலர் லீடர். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸில் அது வழக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. தேர்தல் வியூகங்கள்ல ரொம்ப கியூரியஸா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய பாஜக அல்லது திரு அமித்ஷா போன்றவர்கள் இந்த விஷயத்துல வேட்பாளர் தேர்விலையோ அல்லது தொகுதி தேர்விலையோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? ஏன்னா பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இங்க பியூஷ் கோயல் ஏற்கனவே நியமித்த ஒருவரை மாற்றிவிட்டு ஏற்கனவே ரொம்ப சுமூகமா
பேச்சுவார்த்தை நடத்தின பியூஷ் கோயல மறுபடியும் அனுப்புறாங்க. அதுதான் பிரச்சனை. சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்துறவ கூட்டிட்டு வந்து அவங்க கொடுத்த கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. நீங்க யாருமே ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சில வாங்கலங்கிறது தான் பிரச்சனை. இங்க நம்பர் பிரச்சனை இல்ல யாருக்குமே. நம்பர் அமித்ஷா டிசைட் பண்ணாரு. இந்த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் யார் பண்ணாங்கிறது தான் இங்க கேள்வி. அங்கதான் பிரச்சனை வருது. அப்ப நீங்க வாங்கல, நீங்க யார மனசுல வச்சு சீட்டு வாங்குனீங்க, யார கேட்டு இப்போ திரு சிக்னா திவாகர் சொன்னார்ல, கும்பகோணத்துல நீங்க யாரு கட்சி எங்க பெருமளவுல இருக்கு, கோயம்புத்தூர்லயோ இல்ல சவுத் தமிழ்நாட்டிலயும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டெல்டால இருக்கா, உங்களுக்கு நார்தன் தமிழ்நாடுல இருக்கா? அப்ப சீட்ஸ் ஏன் இங்க அதிகமா பெற்றிருக்கீங்கிறது தான் கேள்வி. கும்பகோணம் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, சின்னந்தான் தாமரை. சாரி. அப்ப நீங்க திருவாரூர் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? தஞ்சாவூருக்கு ஓகே, நீங்க ஒரு கேண்டிடேட் வச்சுங்க. நான் மீண்டும் கேட்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 தொகுதி வாங்குறாங்க. அது எந்த கணக்குல வாங்குறாங்க அப்படிங்கிறது தானே கேள்வி. நீங்க தொகுதிகளை கேட்டு பெறல, ஐடென்டிபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் சரியா இல்லைங்கிறது தான் பாஜகவுல அடிப்படையில பிரச்சனை. காங்கிரஸுக்கு வரும். காங்கிரஸ்ல வந்து அவங்க வழக்கமா பண்றதுதான். இது ஒன்னும் எனக்கு பெருசா ஆச்சரியப்படுற மாதிரிலாம் காங்கிரஸ் வந்து நடந்துக்கல. அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்களோன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா டிசம்பர்லயே போய் கூட்டணி கட்சி கிட்ட கேட்டு எங்களுக்கு உடனே கொடுங்க, நாங்க உடனே வந்து பீகார்ல நடந்த மாதிரிலாம் நடக்காது, நாங்க கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே வேட்பாளரை தேர்வு பண்ணிடுவோம், உடனே நாங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிடுவோம், நாங்க உடனே போய் மக்களை சந்திச்சிருவோம்லாம் சொன்னாங்க. அதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே ஒன்றும் தெரியல. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காலையில ஒருத்தர் கட்சியில சேர்றாரு, சாயந்தரம் அவர் கேட்கக்கூடிய தொகுதியை வாங்குறாங்க. இது எப்படி வாங்கினாங்க, யாருக்காக வாங்கினாங்கன்னு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, பேசுவோம். காங்கிரஸோட பிஜேபி இது வந்துடும், நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். காங்கிரஸ் 5ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பேசுவோம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொகுதி தேர்விலேயே நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ அந்த தொகுதி தேர்வு தான் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் தாமதமாவதற்கும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையை சிவபிரியன் முன்வைக்கிறார். அப்படித்தானா? இல்ல, இது வந்து இந்த ஃபீட்பேக் வருதுங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அதிமுக கிட்ட இருந்து இவங்க வந்து முதல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது வந்து எந்தெந்த தொகுதிகள், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு தெளிவில்லாம இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பாஜக தவிர்த்து மற்ற கூட்டணிகள், இப்ப பாமக விட்டுருவோம், ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் நேரடியா அதிமுக டீல் பண்ணாங்க. பட் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அமமுகவா இருக்கலாம், தமாகவாக இருக்கலாம், இல்லைன்னா இந்திய ஜனநாயக கட்சி, இல்லைன்னா வந்து புரட்சி பாரதம், இந்த மாதிரி வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னாக்கா, அது பாஜக கோஆர்டினேட் பண்ணி அத அப்படி என்ன காரணம் என்னன்னாக்கா, என்டிஏ அப்படிங்கும்போது தேசிய அளவுல பாஜக இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இப்ப அதிமுக வந்து முன்னாலே விலகி திரும்ப வந்தாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க கிட்டக்கன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒதுக்குறாங்க. இப்ப நீங்க தமாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல வந்து கும்பகோணம் சொல்ல முடிய காரணம் என்னன்னாக்கா, பொதுவாகவே மூப்பனார் காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு இதுங்கிறது அவங்களுக்கு இருக்கு, ஃபாலோவர்ஸ்ங்கிறது இருக்காங்க அந்த ஆஸ்பெக்ட்ல. ஆனா ஈரோடு மேற்கோ, இல்லைன்னா ஒட்டஞ்சத்திரமோ, இல்லைன்னா வந்து ராணிப்பேட்டை, அங்க தமாக எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க, அது ஒண்ணும் பெருசா பேச வேண்டிய விஷயம் இல்லை. அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜபாளையம், ஏன்னா இதுல